Taste the Daily. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்ப தொழில்துறை மந்திரியா இருந்தார் திரு ஸ்டாலின். அப்ப மீத்தேன் ஈத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் திரு ஸ்டாலின் முன்னிலையில் போட்டாங்க. உங்களுடைய நிலத்தை எல்லாம் பறிப்பதற்கு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம், திரு கருணாநிதியுடைய அரசாங்கம், திரு ஸ்டாலின் தொழில்துறை மந்திரியா இருக்கும் போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின். உங்களுடைய நிலத்தை பிடுங்குவதற்காக திட்டம் போட்டவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். அதே நேரத்தில் உங்களுடைய நிலம் பறிபோய்விடுது என்று கருதியவுடன் அறிவிச்சார் திரு காமராஜ் அவர்கள். டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற எம்எல்ஏக்கள், எங்களுடைய அமைச்சரெல்லாம் விவசாயிகள் கோரிக்கை அளித்த மனுவை என்னிடத்திலே கொடுத்து, இந்த பூமி பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம் டெல்டா மாவட்டம், எங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இப்படிப்பட்ட மண்ணை விட்டுட்டு இங்கே செல்ல முடியும். ஆகவே இங்கே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற தொழிற்சாலையில் வருவதற்கு இன்றைக்கு எங்களுடைய நிலத்தை எடுக்க இருக்கின்றார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசோடு பேசி விவசாயிகளுக்கு நன்மை செய்யக்கூடிய அற்புதமான திட்டம், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொடுத்தோம். உங்களுடைய பூமி பாதுகாக்கப்பட்டது. நீ எந்த கொம்பனாலும் உங்களுடைய நிலத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது. விவசாயிகள் வயிற்றில் பால் வார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நிலத்தை பிடுங்கியது திமுக அரசாங்கம், நிலத்தை பாதுகாத்தது அதிமுக அரசாங்கம். ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்க வேண்டும். தயவு செய்து அல்லூரது விவசாய பெருடி மக்களே, விவசாய தொழிலாளிகளே, உங்களுடைய பூமியை காத்த அரசாங்கத்திற்கு, கட்சிக்கு, அதிமுக கட்சிக்கு எப்பொழுதும் நீங்கள் துணை இருக்க வேண்டும் என்று இறையிற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.